என் அன்பான குழந்தைகளே, எங்கே செல்கிறீர்கள்? இந்த ஓட்டம் எதற்காக? உங்கள் இலக்கு என்ன? ஒருமுறை உங்கள் அகத்தை சோதித்து யோசித்து பாருங்கள். விதியின் துணை கொண்டு அண்டத்திற்கு செல்கிறீர்கள் அல்லவா? அதே போன்று உங்கள் அக உலகில் நுழைந்து பாருங்கள். அனைத்து மனித ஆத்மாக்களின் தந்தை நானே. அகண்ட உலகின் அதிபதியும் நானே. நானே ஜோதி வடிவமான திருமூர்த்தி சிவன். நானே பரமாத்மா. நான் பரம பவித்திரமானவன், பரமாத்மவாசி. எனதருமை குழந்தைகளே, நீங்களும் பரமாத்மவாசிகள்தான். ஒவ்வொரு கற்பத்திலும் படைக்கும் கடவுள் பிரம்மன் மூலம் ஒரு தர்ம வழியினை படைக்கின்றேன். விஷ்ணுவின் மூலம் சொர்க்கத்தை படைக்கின்றேன். ஈஸ்வரனின் மூலமாக அசுத்தமான உலகினை அழிக்கின்றேன். இந்த 3 தெய்வங்களின் மூலமாக இந்த புனிதமான செயல்களை நிறைவேற்றும் பரமாத்மா திருமூர்த்தி சிவன் நானே. ஆனந்தமும் அமைதியும் தவழும் இந்த புனித உலகிற்கு உங்களை அனுப்பியவன் நானே. பறந்து விரிந்த இந்த உலகத்தின் நாடகத்திலே கர்மத்தின் அடிப்படையில் பஞ்சபூதங்களாலான அழியும் தன்மை கொண்ட இந்த உடலில் ஜனனம் மரணம் என்ற சக்கரத்தில் விதவிதமான பெயர்களுடன் பல்வேறு பாத்திரங்களில் நடிக்கின்றீர்கள். ஒவ்வொரு கற்பத்திலும் கலியுகத்தின் முடிவில் சங்கம யுகத்திலே அதர்மம் தலை தூக்கி ஆடுகின்றது. ஆகவே பவித்திரமான உலகை புனரமைப்பதற்காக நான் திவ்ய அவதாரம் செய்கின்றேன். எனது பிறவி அற்புதங்கள் நிகழ்த்தும் தெய்வீக பிறவியாகும். இந்த பூமியில் இப்போது அறியாமை எனும் இருள் சூழ்ந்து சுயநலத்தால் கலவரம் ஏற்பட்டு உலகமே துன்பத்தில் மூழ்கியுள்ளது. அதர்மம் தலைவிரித்தாடும் இது போன்ற நேரத்தில் தர்மத்தை காக்க நான் அவதரிக்கின்றேன். நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். ஞானஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். பிரகாஷஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். நான் ஒரு சாதாரண மானிட சரீரம் மூலம் திவ்ய அவதாரம் எடுத்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டுகின்றேன். அந்த திவ்ய அவதாரத்தின் பெயர்தான் படைக்கும் கடவுள் பிரம்மா. ஜனன மரண சக்கரத்திலே நீங்கள் யாவரும் அழிவில்லா ஆத்ம ஜோதி ஆகிறீர்கள். அதாவது தங்கள் நிலை மறந்து அழியும் தன்மை கொண்ட சரீரங்களின் தேவைக்காக இந்திரிய சுகங்களின் மேல் மோகம் கொண்டு அதில் மூழ்கி துன்பம் அடைகிறீர்கள். என் உண்மை சுரூபத்தையும் மறந்து விட்டீர்கள். பஞ்சபூதங்களை கொண்டு நான் படைத்த இந்த பவித்திரமான உலகத்தை உங்கள் சுயநலத்திற்காக அசுத்தம் செய்துவிட்டீர்கள். என் அன்பு குழந்தைகளே, அறிவியலின் அகம்பாவத்தினால் உலகையே அழிக்கவல்ல அணு ஆயுதங்களை தயாரித்து நம் வாழ்க்கையினை நாமே கேள்விக்குறியாக்கிவிட்டோம். பல கோடி உயிரினங்களில் பகுத்தறிவுள்ள உயிரினமாக இருந்தும் விபரீத எண்ணங்களின் வளர்ச்சியினால் சுய ஒழுக்கத்தை மறந்து மனித இனத்தின் மாண்புகளை சிதைத்து விட்டீர்கள். பூமியில் குறுகிய காலம் மட்டுமே உயிர் வாழக்கூடிய விலங்குகள் கூட
தன்னலமற்ற அன்பே இந்த சிருஷ்டியின் ஆதாரம் என்று நிரூபிக்கின்றன. உங்கள் தீய எண்ணங்களும் உங்கள் தீய செயல்களும் சிருஷ்டிக்கு எதிரானது என்று உங்களுக்கு புரியவில்லையா? எனது அன்பிற்கினிய என் குழந்தைகளே, மனிதனின் துன்பத்திற்கு மூல காரணங்கள் பல இருக்கின்றன. மனித சுய ஒழுக்கத்தினை மறந்து, எனது சத்தியத்தை மறந்து, என் அடையாளத்தை மறந்து, தேக இன்பங்களில் மோகம் கொண்டு மூழ்கி துன்பமடைகிறீர்கள். விரைவில் துன்பம் சூழ்ந்துள்ள இந்த கலியுகம் முடிவுக்கு வரப்போகிறது. பவித்திரமான, ஆனந்தமான, பூரண சாந்தி நிலவும் தெய்வீக உலகம் வரப்போகிறது. ஆகவே அறியாமை உலகிலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. உங்களின் ஆத்ம பிதா திருமூர்த்தி சிவபரமாத்மா